ஸோ ஓகே கைஸ், ஸோ இங்க வந்து ஒரு ரீஜன் இருக்கு. ஓகே, ஒரு XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து என்னோட அஹ், இங்க வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, இது வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்கு, இது வந்து Z ஆக்சிஸ். ஓகே, XYZ ஆக்சிஸ் இருக்கு இங்க, XYZ ஆக்சிஸ். இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இதுதான் என்னோட XY பிளேன். ஓகே, ஸோ இதுதான் XY பிளேன், XY பிளேன். ஓகே, ஸோ இந்த XY பிளேனை வந்து நான் ஏபிசிடி வச்சுட்டு நான் நேம் பண்ணிடுறேன். ஸோ இந்த எட்ஜ் வந்து ஏ, பி, சி, டி. ஓகே, இந்த XYZ பிளேன் வந்து ஏபிசிடி வச்சுட்டு நான் நேம் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் இதுதான் என்னோட XY பிளேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரையலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸ்ல இந்த XYZ கோஆர்டினேட் சிஸ்டம்ல நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரைய போறேன். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த பிளேன் இருக்கு இல்லையா, இந்த பிளேன் இருக்கு இல்லையா, XY பிளேன். சரியா, இந்த பிளேன் உள்ள பாஸ் ஆயிட்டு போகும். ஓகே, இந்த மாதிரி இந்த பிளேன்ல இருந்து பாஸ் ஆயிட்டு எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும். அதே மாதிரி இந்த எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து parallel to each other இருக்கும். Okay, so all these magnetic field lines, they are parallel to each other. Okay, and all these magnetic field lines, they are perpendicular to these xy planes. Okay, so என்னன்னா magnetic field lines parallel to each other and perpendicular to xy plane and perpendicular to xy plane. சரியா, அந்த மாதிரி லைன்ஸ் எப்படி வரையலாம்? ஸோ இப்படி வரையலாம். Okay. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் நிறைய லைன்ஸ் வரையலாம். ஓகே, ஸோ இது வந்து அஹ், இந்த மாதிரி ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய வாட்டி தேவைப்படும் இந்த சாப்டர்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான டயக்ராம் வரையும் வந்து கஷ்டம். ஸோ இது வந்து நம்ம சிம்பிளா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஸோ இங்க வந்து நான் இந்த ஏபிசிடி பிளேனை வந்து நான் திருப்பி வரைகிறேன். ஓகே, ஸோ இந்த ஏபிசிடி பிளேன் வந்து நான் திருப்பி வரைகிறேன். ஓகே, ஏபிசிடி plane. So A, B, C, D. Okay. So இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம இங்க இருந்து பாக்குறோம். ஓகே, இதுதான் I. ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நான் இங்க இருந்து பாக்குறேன். ஸோ இந்த ஒரு ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஒரு பாயிண்ட வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட, ஓகே, இந்த மாதிரி இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, இது வந்து நான் சிம்பிளா இப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்படின்னா லைன் எங்க போகுது, பாசிட்டிவ் Z ஆக்சிஸ் டு நெகட்டிவ் Z ஆக்சிஸ் போகுது. ஓகே, ஸோ அப்படின்னா நான் இந்த லைனை வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு லைனை நான் வந்து இப்படி ஒரு கிராஸ், அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் இப்படி போட்டு நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா என்ன, இந்த ஏபிசிடி இந்த ஹோல் வழியா இந்த மாதிரி லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஓகே, இதுதான் இதோட மீனிங். அதே மாதிரி சப்போஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் வந்து நான் ரிவர்ஸ் பண்றேன். இது வந்து நெகட்டிவ் Z ஆக்சிஸ் டு பாசிட்டிவ் Z ஆக்சிஸ் போகுது. ஓகே, ஸோ இந்த லைன்ஸ் வந்து இப்படி போகுது. சப்போஸ் ஜஸ்ட் a second.
ஸோ சப்போஸ் இந்த லைன்ஸ் வந்து இப்படி போகுது. ஸோ இந்த லைன்ஸ் வந்து இப்படி போகுது. ஓகே, ஸோ இந்த எல்லா லைனும் நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் டு பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதுதான் பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ், இதுதான் நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். ஸோ நான் இங்க இருந்து பாக்குறேன். ஓகே, ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே இப்படி இப்படி வருது. ஓகே, ஸோ இந்த எல்லா லைனும் parallel to each other, parallel to each other and perpendicular to xy plane, perpendicular to xy plane. இது வந்து நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இதுவும் நான் in a similar way ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட பிளேன் ஏபிசிடி. ஓகே, ஏபிசிடி. ஸோ இதுதான் என்னோட பிளேன் ஏபிசிடி. அப்படின்னா இந்த ஒரு லைனை வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அவுட் ஆஃப் த பிளேன். ஓகே, ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த லைன் எல்லாம் இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த லைன் எல்லாம் இந்த பிளேன்ல இருந்து வெளியே வருது. ஓகே, ஸோ இந்த பிளேன்ல இருந்து இந்த லைன் எல்லாம் வெளியே வருது. ஓகே, ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த பிளேன். ஓகே, அவுட் ஆஃப் த பிளேன். ஸோ அவுட் ஆஃப் த பிளேன் லைன்ஸ் வந்து நாங்க இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இங்க இருக்கிற லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லைன் எல்லாம் பிளேனுக்குள்ள போகுது. ஓகே, பிளேனுக்குள்ள போகுது. ஸோ இது வந்து இன்டு த பிளேன். ஓகே, இது வந்து இன்டு த பிளேன். ஸோ இன்டு த பிளேன் வந்து நாங்க இப்படி ஒரு கிராஸ் போட்டு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இங்க பார்த்தோம்னா இது வந்து அந்த பிளேன் தான். ஓகே, புதுசா ஒன்றும் இல்லை, அந்த பிளேன் தான். ஸோ இதெல்லாம் என்ன, இந்த லைன் எல்லாம் பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் டு நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் போகுது. இந்த லைன் எல்லாம் நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் டு பாசிட்டிவ் ஜெட் ஆக்சிஸ் போகுது. ஓகே, ஸோ இதுதான் என்னோட XY பிளேன். ஓகே, ஏபிசிடி ஏபிசிடி. ஏபிசிடி தான் என்னோட XY பிளேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட XY பிளேன். ஓகே, ஸோ ஒரு இப்போ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க வந்து சப்போஸ் இந்த XY பிளேன்ல ஒரு பார்ட்டிகிள் இருக்கு என்கிட்ட. இந்த பார்ட்டிகிள் ஒரு சார்ஜ் வந்து Q. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு வெலாசிட்டி v-யோட எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த வி வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த வி வெக்டர் வந்து எங்க இருக்கு, XY பிளேன்ல இருக்கு. நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த கிராஸ் போட்ட இருக்கிற எல்லா லைன்ஸ், ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எங்க இருக்கு, Z ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே, Z ஆக்சிஸ்ல இருக்கு. சோ நம்ம சொல்லலாமா velocity is perpendicular to B vector. ஓகே, so velocity is perpendicular to magnetic field lines. ஓகே, இங்க வந்து இங்க நீங்க வந்து இங்க Q1 ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் இருக்கு. அது வந்து V1 ஒரு வெலாசிட்டியோட மூவ் ஆயிட்டு இருக்கு. So V1 vector is also perpendicular to V vector. ஓகே, இங்க வந்து லைக் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து V vector அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும்னா, லெட்ஸ் சே சம் 5 டைரக்ஷன் எங்க, டைரக்ஷன் வந்து இன்டு த ஆக்சிஸ், ஸோ நெகட்டிவ் Z ஆக்சிஸ், ஸோ மைனஸ் கேக்கு. சரியா? இந்த ஃபார்ம்ல இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வெளியே வருது. சரியா? டைரக்ஷன் இங்க மைனஸ் Z ஆக்சிஸ் டு பிளஸ் Z ஆக்சிஸ், ஸோ 5 டெஸ்லா பிளஸ் கேக்கு. ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா velocity vector is perpendicular to magnetic field vector. ஓகே, ஸோ இந்த டயக்ராம்ல கூட நம்ம பார்க்கலாம். velocity vector வந்து இப்படி இருக்கு. ஓகே, velocity vector வந்து இப்படி இருக்கு. சரியா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்.
ஓகே, ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இங்க கூட நான் ரேண்டமா ஒரு வெலாசிட்டி வெக்டர் வரையறேன். ஓகே, ஸோ இந்த நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர், இதுதான் வெலாசிட்டி வெக்டர். ஸோ அதுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் வந்து இப்படி இருக்கு, வெலாசிட்டி வெக்டர் இப்படி இருக்கு. ஸோ இந்த நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, எல்லா பாயிண்ட்லயும் அப்படிதான். ஓகே, ஸோ வெலாசிட்டி வெக்டர் இப்படி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி. ஸோ ஆங்கிள் வந்து நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்ல ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு q டைம்ஸ் v வெக்டர் கிராஸ் b வெக்டர். ஓகே, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து b வெக்டர் தெரியும், v வெக்டர் தெரியும். ஓகே, b வெக்டருக்கும் v வெக்டருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டாவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ எஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ எஃப் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ரூல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னு சொல்லுவோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் ரூல். லெஃப்ட் ஹேண்ட் ரூல் என்னது. ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணணும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணோம். மிடில் ஃபிங்கர் வந்து சார்ஜ் கரண்ட் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணோம். ஓகே, கரண்ட் டைரக்ஷன். இப்போ இங்க கரண்ட் எப்படி வந்துருச்சுன்னு கேட்பீங்க, ஏன்னா நாங்க சார்ஜஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் எப்படி வந்துருச்சு. ஸோ கரண்ட் டைரக்ஷன் என்னது. கரண்ட் டைரக்ஷன் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் பாசிட்டிவ் ions, okay, or positive charges. So direction of movement of positive charge. Okay, positive charge. Okay, இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, பிளஸ் கியூ வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் என்கிட்ட வந்து சப்போஸ் என்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சார்ஜ் இருக்கு, அதோட சார்ஜ் வந்து -5 கூலம்ஸ். ஓகே, ஸோ இதோட ஸோ கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் எங்க இருக்கும், கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷன் வந்து இங்க இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டைரக்ஷன் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த டைரக்ஷன் தான் கன்சிடர் பண்ணோம். ஆப்போசிட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுன்னா நம்ம அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா கரண்ட் ஃப்ளோ இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஆனா நெகட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா கரண்ட் டைரக்ஷன் வந்து இங்க இருக்கும். ஸோ நம்ம நெகட்டிவ் சார்ஜ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த தம்போட டைரக்ஷன் வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஃபோர்ஸ் டைரக்ஷன், ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் எடுத்துக்கணும். ஓகே, மூணு ஃபிங்கரும் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா வச்சுக்கணும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே மூணும் பாத்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகே, பர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா மூணு விரலும் வச்சுக்கணும். ஓகே, இந்த தம் ஃபிங்கர் வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன் கொடுக்கும், ஃபோர்ஸோட டைரக்ஷன் கொடுக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணும். இந்த மிடில் ஃபிங்கர் வந்து கரண்டோட டைரக்ஷன், கரண்ட் வந்து என்னது, டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் டைரக்ஷன் ஆப்போசிட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ், ஆப்போசிட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இதுதான் மிடில் ஃபிங்கர் கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப் ஃபார் ஃபாதர், எம் ஃபார் மதர், C for child. Okay, F for father or force, M for mother or magnetic field, C for child or current. So father, mother,
சைல்ட். நீங்க வந்து இது இப்படி ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபாதர், மதர், சைல்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த கேஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இன்டு த பிளேன் இருக்கு. சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி இருக்கு. ஓகே, வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கு. வெலாசிட்டி இப்படி இருக்கு, ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வச்சோம்னா இந்த சார்ஜ் வந்து பிளஸ் கியூ அசூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா கரண்ட்டும் இப்படிதான் மூவ் ஆகும். ஸோ இதுதான் கரண்டோட டைரக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? தம் ஃபிங்கர் பார்க்கணும். ஓகேயா, ஸோ மதர், சைல்ட். ஸோ ஃபாதர் எங்க இருக்கும்? ஃபாதர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிக்கல் மேல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து இங்க இருக்கும். ஓகே, பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி. இதுவும் XY பிளேன்ல தான் இருக்கும். ஓகே, இதுவும் XY பிளேன்ல இருக்கும். இந்த வெலாசிட்டியும் XY பிளேன்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இன்னும் ஒரு ரீஜன் இங்க வரைஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு ரீஜன் இருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு ரீஜன் இருக்கு. இந்த ரீஜன்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. நிறைய லைன்ஸ், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வச்சுட்டு கிளட்டர் பண்ணக்கூடாது எப்பவுமே. இது வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, ஸோ இந்த ரீஜன்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இது வந்து XY பிளேன். ஓகே, ஸோ இந்த ரீஜன்ல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து லெட்ஸ் சே 20, டைரக்ஷன் வந்து மைனஸ் கே கேப் டெஸ்லா. இந்த ரீஜன்ல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ரீஜன்ல வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வருது. ஓகே, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வருது. இந்த சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு வெலாசிட்டி வியோட மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பிளஸ் கியூ, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் இந்த ரீஜன்ல வருது. இது வந்து ஒரு வெலாசிட்டி வியோட மூவ் ஆகுது. ஸோ இப்போ இங்க என்ன ஆகும்? ஓகே, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி இருக்கா, கியூ பிளஸ் கியூ. ஸோ கரண்டோட டைரக்ஷன் வந்து இங்க இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி உள்ள இருக்கு. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இப்படி உள்ள இருக்கு. இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, இந்த பார்ட்டிகல் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இது வந்து கரண்ட், இது வெலாசிட்டி. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஃபோர்ஸ் வந்து perpendicular to magnetic field and perpendicular to velocity. Thumb finger direction of force. So force வந்து இப்படி மேல ஆக்ட் பண்ணும். ஓகே, ஓகே, ஸோ நம்ம வந்து இப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஃபோர்ஸ் இப்படி இங்க ஆக்ட் பண்ணும் ஃபோர்ஸ். ஓகே, இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன இருக்கும்? BQ V sin theta. இங்க தீட்டா பிக்கும் விக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து என்னது? 90 டிகிரி. ஸோ சைன் 90 டிகிரி வந்து 1. ஓகே, சைன் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 1. ஸோ இதோட வேல்யூ, ஃபோர்ஸோட வேல்யூ வந்து பிக்யூபி. ஓகே, இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இங்க வந்து வெலாசிட்டி இப்படி இருக்கு, ஃபோர்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த பார்ட்டிகிள் வந்து கொஞ்சமா இப்படி டேர்ன் பண்ணும். ஓகே, கொஞ்சமா இப்படி டேர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து முதல்ல இங்க இருந்தது, இது வந்து டேர்ன் பண்ணிட்டு இங்க வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல் டேர்ன் பண்ணிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் வெலாசிட்டி வந்து என்ன? எப்பவுமே டான்ஜென்ஷியல் டு ட்ராஜெக்டரி. ஸோ வெலாசிட்டி வந்து இப்படி வந்துருச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஸ்டில் இன்டு த பிளேன் தான். ஓகே,
ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா வெலாசிட்டி இப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டு த பிளேன் தான். ஓகே, இன்டு த பிளேன் தான். இங்க நடுவுல இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? ஃபோர்ஸ் வந்து இப்படி பர்பெண்டிகுலரா இருக்கும். டைரக்ஷன் வந்து தம் ஃபிங்கர் வச்சுட்டு நமக்கு டைரக்ஷன் கிடைச்சிரும். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட்ல ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகல் வந்து திருப்பி கொஞ்சம் பெண்ட் பண்ணும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, வெலாசிட்டி இப்படி இருக்குன்னா இந்த பார்ட்டிகல் வந்து இன்னி கொஞ்சம் இப்படி பெண்ட் பண்ணும். ஓகே, ஸோ முதல்ல பார்ட்டிகல் இங்க இருந்தது, அதுக்கப்புறம் இங்க வந்துருச்சு, அதுக்கப்புறம் இங்க வந்துருச்சு. ஸோ பார்ட்டிகல் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு கர்வ் பாத் இப்படி ஃபாலோ பண்ணுது. ஓகே, இந்த கர்வ் பாத்ல இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து எப்பவுமே நார்மல். ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து எப்பவுமே நார்மல் டு திஸ் கர்வ் பாத் இருக்கு. ஓகே, நார்மல் டு திஸ் கர்வ் பாத் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம நம்ம கிட்ட வந்து ஒரு ரீஜன் இருக்கு. நம்ம கிட்ட வந்து ஒரு ரீஜன் இருக்கு. ஓகே, இந்த ரீஜன்ல வந்து ஒரு இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஒரு இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் வந்து இங்க என்டர் ஆகுது. ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு இப்படி என்டர் ஆகுது. சாரி, இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் வந்து இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்டர் ஆகுது பிளஸ் கியூ. ஒரு ஸ்பீட், இந்த பார்ட்டிகளோட ஸ்பீட் வந்து v. ஓகே, அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பார்ட்டிகிள் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தை ஃபாலோ பண்ணும். ஓகே, ஒரு சர்க்குலர் பாத்தை ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த பார்ட்டிகிள் வந்து இப்படி ஒரு சர்க்குலர் பாத்தை ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ அந்த பார்ட்டிகிள் வந்து இப்படி டிராவல் பண்ணும். ஓகே, அலாங் திஸ் சர்க்குலர் பாத் இந்த பார்ட்டிகிள் வந்து டிராவல் பண்ணும். ஓகே, ஸோ அந்த பார்ட்டிகிள் வந்து இந்த பார்ட்டிகிள் வந்து இங்க இப்படி என்டர் ஆகுது ஒரு வெலாசிட்டி வியோட. அது வந்து இப்படி டிராவல் பண்ணுது. ஓகே, இப்படி டிராவல் பண்ணுது. இப்படி டிராவல் பண்ணிட்டு இங்க ஒரு பாயிண்ட்ல வந்துருச்சு. ஓகே, இந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிகளோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இங்க இந்த வி வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் முன்னாடியே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து வெலாசிட்டியோட மேக்னிடியூட் மாத்தாது, டைரக்ஷன் மட்டும் தான் மாத்தும். ஓகே, சோ இங்க வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கு. ஓகே, இப்படி இருக்கு. அதே இங்க வந்துருச்சுன்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. இங்க வந்துருச்சுன்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஸோ வெலாசிட்டியோட டைரக்ஷன் வந்து எப்பவுமே டான்ஜென்ஷியல் டு த பாத் தான். ஓகே, எப்பவுமே டான்ஜென்ஷியல் டு த பாத் தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து வெலாசிட்டியோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்ட்டிகல் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெளியே வந்து ஜீரோ. ஓகே, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெளியே வந்து ஜீரோ. இங்க வந்து சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, பி நாட் மைனஸ் கே கேப். இங்க வெளியே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோ. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோனா ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? ஃபோர்ஸும் ஜீரோ ஆயிருமா? ஸோ ஃபோர்ஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா இது வந்து அப்படியே இந்த டைரக்ஷன்லயே அப்படியே போயிடும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகிள் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த டைரக்ஷன்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போயிடும். ஓகே, ஸோ பார்ட்டிகளோட ட்ராஜெக்டரி பார்த்தோம்னா இப்படி வரும். இப்படி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இப்படி நேரா ஸ்பீட் வியோட போயிடும். எந்த ஸ்பீட் வியோட என்டர் ஆகுதோ அதே ஸ்பீட் வியோட அப்படியே வெளியே போகும். ஓகே,
ஸோ சப்போஸ் நம்ம இன்னும் ஒரு கேஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்போஸ் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு பிளஸ் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு பிளஸ் கியூ. ஓகே, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இருக்கு பிளஸ் கியூ. இது வந்து ஒரு வெலாசிட்டி வியோட என்டர் ஆகுது. இங்க வந்து இதுக்கு ஒரு வெலாசிட்டி நம்ம எக்ஸ்டர்னலி வி வின்னு ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம். ஓகே, வின்னு ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இங்க என்ன ஆகும்? இங்க வந்து இதோட ஸ்பீடு எங்க இருக்கு வி, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டு த பிளேன் இருக்கு பி இப்படி. ஸோ இது மேல ஃபோர்ஸ் எங்க ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகும் மேல. ஓகே, ஸோ இது மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தா ஃபாலோ பண்ணும். ஓகே, இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தை ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த டயக்ராம் வந்து இன்னும் கொஞ்சம் வரையலாம். ஸோ ஒரு சர்க்குலர் பாத்தை இப்படி ஃபாலோ பண்ணோம் இந்த பார்ட்டிகல். ஓகே, ஸோ இதுதான் சென்டர். ஓகே, ஸோ என்னோட சார்ஜ் பார்ட்டிகல் வந்து இனிஷியல் இங்க இருக்கு பிளஸ் கியூ. ஸோ என்னோட சார்ஜ் பார்ட்டிகல் இங்க இருக்கு பிளஸ் கியூ. இது வந்து ஒரு வெலாசிட்டி விஓ. இதுக்கு வந்து இனிஷியலா நம்ம ஒரு வெலாசிட்டி வி கொடுக்குறோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம இனிஷியலா ஒரு வெலாசிட்டி வி கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து என்ன ஆகும்? இங்க வெலாசிட்டி இப்படி வி கொடுக்குறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கு. ஸோ இது மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால இந்த பார்ட்டிகல் வந்து கொஞ்சமா இப்படி பெண்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபோர்ஸ்னால இந்த பார்ட்டிகல் வந்து இப்படி கொஞ்சம் பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இங்க வந்துடும். ஓகே, ஸோ அந்த பார்ட்டிகல் மேல இங்க இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த பார்ட்டிகல் வந்து அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆயிட்டு இங்க வந்துடும். ஓகே, ஸோ திருப்பி இது வந்து லைன் ஜாயினிங் த சென்டர். ஓகே, ஸோ திருப்பி இந்த பார்ட்டிகல் இங்க வந்துருச்சா? ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி வந்து டான்ஜென்ஷியலா இருக்கும் எப்பவுமே. ஓகே, ஸோ வெலாசிட்டி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகல் மேல திருப்பி அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும் எஃப். சரியா? ஸோ பார்ட்டிகல் டிராவல் பண்ணிட்டு இங்க வந்துருச்சு. ஸோ இன்னும் எஃப் தான். ஓகே, ஸோ பார்ட்டிகல் டிராவல் பண்ணிட்டு இங்க வந்துருச்சா? ஸோ திருப்பி இங்கேயும் பார்ட்டிகளோட ஸ்பீட் வந்து வியா தான் இருக்கும். டைரக்ஷன் மட்டும் மாறுது பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகளோட ஸ்பீட் வந்து எப்பவுமே வி தான் இருக்கு. வி வி வி. ஆனா டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. ஓகே, ஸோ டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகே, ஸோ எப்பவுமே இதுதான் சென்டர் ஓ. ஓகே, ஸோ எப்பவுமே டுவர்ட்ஸ் த சென்டர் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து இப்படி ஒரு சர்க்குலர் பாத்ல டிராவல் பண்ணும். ஓகே, இந்த பார்ட்டிகல் வந்து இப்படி ஒரு சர்க்குலர் பாத்ல டிராவல் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த சர்க்குலர் பாத்ல ஒரு பாயிண்ட்ல டுவர்ட்ஸ் த சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரியா? எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, டுவர்ட்ஸ் த சென்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிக்யூவி சைன் தீட்டா. ஓகே, தீட்டா என்னது? தீட்டா வந்து ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஸோ 90 டிகிரி. ஸோ தீட்டா வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ எஃப் வந்து என்னது? பிக்யூவி சைன் 90. So BQV. So F is equal to BQV. Okay. So நம்ம இங்க பார்த்தோம்னா F equal to BQV. Okay. F equal to BQV. அதே மாதிரி இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் தானே பேசிக்கலி. ஸோ இந்த பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகுது. ஓகே, இந்த பார்ட்டிகல் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனா ஃபாலோ பண்ணுது. சரியா? சர்க்குலர் மோஷன்ல இன்வர்ட்ஸ் ஃபோர்ஸ், இந்த எஃப் தான் இன்வர்ட்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த எஃப் சர்க்குலர் மோஷனா நம்மளுக்கு தெரியும்.
இன்வர்ஸ் ஃபோர்ஸ் வந்து நம்ம mv ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு வச்சுட்டு ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த ஆர் வந்து என்னது, இந்த ட்ரெஜெக்டரியோட ரேடியஸ். ஓகே, அதுதான் ஆர். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம், எஃப் ஈக்குவல் டு பிக்யூவி நம்மளுக்கு தெரியும். ஓகே, எஃப் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர் நம்மளுக்கு தெரியும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம். ஓகே, எஃப் பிக்யூவி ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். ஓகே, ஸோ ஆர் என்னது, mv ஸ்கொயர் பை பிக்யூவி. ஸோ இங்க வந்து வி கேன்சல். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆர் ஈக்குவல் டு mv by bq. ஓகே, ஆர் ஈக்குவல் டு mv by bq. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட். ஸோ கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பார்ட்டிக்கல் ஓட ட்ரெஜெக்டரி ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம வந்து இதோட டைம் பீரியடும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த பார்ட்டிகளோட டைம் பீரியடும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரேடியஸ். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து டைம் பீரியடும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ டைம் பீரியட் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், டைம் பீரியட் கேபிட்டல் டி டினோட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் சர்க்குலர் மோஷன்ல டைம் பீரியட் என்னது, 2πr by v. ஓகே, ஸோ 2π r ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் mv by vq. ஓகே, into 1 by v. ஓகே, ஸோ vv cancel. ஸோ டைம் பீரியட் வந்து என்னது, டைம் பீரியட் வந்து 2πm by vq. ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா டைம் பீரியட்ல v ஓட டேர்ம் இல்ல, சரியா? ஸோ டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகே, ஸோ டைம் பீரியட் இஸ் independent of velocity of particle. ஓகே, இங்க வந்து m என்னது, mass of particle. ஓகே, ஸோ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டாபிக்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.